Morning students. Electrostatic lesson பார்த்துட்டுக்கிறோம். Electrostatic lessonல ஒரு important topics dielectrics or insulator இப்படி நம்ம பார்க்க போகிறோம். Already you know materials are classified into two types, conductor, next one insulator. In conductor it has a number of free electrons, it conducts electricity. And the insulator material பார்த்தோம்னா என்ன இருக்காதுன்னா free electrons எதுவுமே இருக்காது, so it does not conduct the electricity. At the same time the dielectric is a type of insulator. It does not have any free electrons, so it does not conduct electricity. So in dielectric the electrons are bound within the nucleus. அதாவது இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுவுமே கிடையாது. எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா நியூக்ளியஸோட ஸ்ட்ராங்காக பவுண்டாக இருக்கும். ஸோ இட் டஸ் நாட் ஃப்ரீ டு மூவ். நெக்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நாட் ஃப்ரீ டு மூவ் எனிவேர். அட் த சேம் டைம் த எலக்ட்ரான்ஸ் ஆர் realign in the specific direction. The dielectrics material made up of two molecules, non-polar molecules or polar molecules. So in non-polar molecules, example for non-polar molecules N2H2O2 and CO2. In non-polar molecules the center of positive charge and the center of negative charges are coincide at a particular point. ஓகேங்களா, ஒரு நான் போலார் மாலிகுல்ஸ் இருக்கிறான்னா அதனுடைய சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறான்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ்? the entire mass of the body concentrated at a particular point. ஸோ பாசிட்டிவ் சார்ஜுடைய ஒரு சென்டர் பாயிண்ட்டும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறான்னா இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல கோயின்சைடாக இருக்கிறான்னா என்ன சொல்லுவோம்? நான் போலார் மாலிகுல்ஸ் சொல்லுவோம். சரிங்களா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு 0, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே நான் அப்ளை பண்ணவே இல்லை. அந்த கண்டிஷனில் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் சேம் பாயிண்ட்ல கோயின்சைடாக இருக்குது. ஸோ த நான் போலார் மாலிகுல் என்ன இருக்காதுன்னா டைபோல் மொமெண்ட் இருக்காது. P ஈக்குவல் டு 0, ஏன்னா ரெண்டு சார்ஜும் சேம் பாயிண்ட்ல இருக்குது. சரிங்களா, சார் இதே ஒரு நான் போலார் மாலிகுல் இஸ் பிளேஸ்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சோம்னா என்ன ஆகுதுன்னா the center of positive charge and center of negative charge என்ன ஆகும்னா செப்பரேட் ஆகும். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் செப்பரேட் ஆகுது அப்படின்னா கிடைக்குதுன்னா ஒரு டைபோல் கிடைக்குது. ஸோ இந்த டைபோல் பார்த்தோம்னா என்ன கிடைக்குதுன்னா ஒரு டைபோல் மொமெண்ட் நமக்கு இங்கே கிடைக்குது. சரிங்களா, ஸோ த டைபோல் மொமெண்ட் இஸ் இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட். The direction of dipole moment is a negative charge to positive charge. ஸோ direction of dipole moment பாருங்க எப்படி இருக்குதுன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் த இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணும்பொழுது சார்ஜ் செப்பரேட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா போலரைஸ்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? போலரைஸ்டு. ஸோ E நாட் ஈக்குவல் டு 0வில் என்ன ஆகுது? சார்ஜ் செப்பரேட் ஆகுது. அதாவது போலரைஸ்டு மீன்ஸ் என்னன்னா the charges are separated a finite distance. So that dielectric is called polarized அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சார் நெக்ஸ்ட் போலார் மாலிகுல்ஸ்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா H2O, N2O, HCl, NH3 அப்படி சொல்லலாம். இந்த போலார் மாலிகுல்ஸ் பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணலாம் கூட ஓகேவா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு 0. சரிங்களா, ஸோ இந்த கண்டிஷன்லேயே பார்த்தோம்னா நம்ம என்ன கிடைக்குன்னா the center of positive சார்ஜும் the center of negative சார்ஜும் என்னன்னா செப்பரேட் ஆகிருக்கும். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா நம்ம என்ன இருக்குது? சார்ஜ் செப்பரேட் ஆகிருக்குது. அப்படின்னா அர்த்தம்னா த போலார் மாலிகுல்ஸுக்கு என்ன இருக்குது? பர்மனெண்ட் டைபோல் மொமெண்ட் இருக்குது.
இன் நான் போலார் மாலிகுல் பாருங்க நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நம்ம என்ன கிடைக்குதுன்னா அங்கே டைபோல் மொமெண்ட் கிடைக்குது. இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட், இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் கிடைக்குது. பட் இங்கே பார்த்தா நம்ம கிடையாது, நம்ம ஃபீல்டு நம்ம கொடுக்கவே இல்லை, the absence of electric field நமக்கு டைபோல் மொமெண்ட் கிடைக்குது. இது பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E = 0 இந்த கண்டிஷனில் பார்த்தோம்னா இந்த டைபோல் மொமெண்ட் ஓரியன்டட் themselves randomly. சரிங்களா? எல்லா டைரக்ஷன்லையும் இந்த டைரக்ஷன் பாருங்க, இது ஒரு போலார் மாலிகுல்ஸ், இதோடைய டைபோல் மொமெண்ட் பாருங்க இந்த டைரக்ஷன் இருக்குது. அதே போல் இது பாருங்க, இந்த மாலிகுல்ஸ் பாருங்க, இதனுடைய டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் இஸ் திஸ் டைரக்ஷன். இதுக்கு பாருங்க இந்த டைரக்ஷனில் டைபோல் மொமெண்ட் இருக்குது. சரிங்களா? சரி, அதே போல் இது பாருங்க இந்த டைரக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதோடைய போலார் மாலிகுலுடைய அந்த டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் வந்து ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்குது. ஸோ அதனுடைய நெட் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும், the net dipole moment P vector equal to 0. இதுக்கு net dipole moment வந்து 0வா இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்கிறோம், இந்த polar molecules is placed in external electric field. ஒரு electric field போய் நம்ம introduce பண்ணுறோம்னா என்ன ஆகுது, இந்த polar molecules oriented themselves along the direction of electric field. So the polar molecules align with the direction of electric field. இங்க பாருங்க, இது நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ நெட் டைபோல் மொமெண்ட் நமக்கு இது கிடைக்குது, இந்த டைரக்ஷனில் கிடைக்குது. ஸோ நெட் டைபோல் மொமெண்ட் நமக்கு இங்கே கிடைக்குது. நெட் டைபோல் மொமெண்ட் அதாவது P is not equal to 0. ஓகேங்களா? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் டைபோல் மொமெண்ட் இஸ் 0. பட் இன் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் டைபோல் மொமெண்ட் கண்டிப்பாக அதுக்கு இருக்கும். டைரக்ஷன் பாருங்கள், எல்லாமே சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் அலைன்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் போலரைசேஷன்? போலரைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த அலைன்மெண்ட் ஆஃப் டைபோல் மூமெண்ட்ஸ் ஃபார் இன்டியூஸ்டு ஆர் permanent dipole moment along with the electric field is called polarization. Next to important 2 mark question, polarization. Polarization na enna appadina, ஒரு dielectric molecules ஒரு electric field நம்ம அப்ளை பண்ணும்போது அதற்குரிய அந்த dipole moment, induced dipole moment or permanent dipole moment aligned with the direction of electric field is called polarization. இந்த மேத்தமெட்டிக்கலாக நம்ம பார்க்கணும்னா the polarization P vector is equal to total dipole moment per unit volume. Total dipole moment per unit volume. சரிங்களா? So the polarization is directly proportional to strength of the electric field. P vector is directly proportional to E vector. So P vector is equal to ஒரு proportionality constant போடுகிறீங்க, chi E vector. So the chi is the electric susceptibility. Electric susceptibility. சரிங்களா? So this is the polarization. Polarization is the alignment of dipole moment for induced or permanent dipole moment along the direction of electric field is called polarization. So P vector is equal to total dipole moment per volume, unit volume. Okay, thank you.